ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான ஃபிஷ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணிக்கலாம். தக்காளி ரெடி. அடுத்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். 3 வெங்காயமும் நம்ம கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரெடி. அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வந்துச்சுன்னா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைக்கணும். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஸோ ஒரு க்ளீன் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டை சேர்த்துடலாம். பாருங்கள், பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். அடுத்து அதே கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். அடுத்து நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக குழம்பு மசாலா பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இது பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வரட்டும். ஃபைனலாக நம்ம மீன் சேர்த்துக்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மீன் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லா தெரியும். ஸோ நம்ம இப்போ மீன் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இது வெலை மீன் 1 கிலோ 400 ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த சம்மருக்கெலாம் நம்ம மீன்லாம் சாப்பிடணும். மீன் நல்ல குளிர்ச்சி. ஸோ அந்த நம்ம உடம்பு சூட்டெல்லாம் குறைச்சி கொடுக்கும். உடம்பு சூட்டை தணித்து குழு குழுன்னு வச்சுருக்கக்கூடியது வெலை மீன். 1 கிலோ 400 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை. ஃபஸ்ட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அடுத்து நாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஒன்றா ஆட் பண்ணிடலாம். வெலை மீன் பாருங்க. தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலை எனக்கு மோஸ்ட் ஃபேவரைட். ஸோ இப்படி மீன் எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மீன் வெந்தாலே போதும். ஃபைனலாக மீன் குழம்புக்கு இன்னும் சுவையை அதிகப்படுத்துறதுக்கு தேங்காயும் ஜீரகமும் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் பேஸ்ட் ஆக்கி குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எப்படி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக அடிக்க வருங்க. ஃபைனலாக தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. குழம்பு அவ்வளவுதான், ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு முறை அப்படியே கலந்து விட்டுருங்க. மீனெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு.
பாருங்க, மீனெல்லாம் சூப்பராக வந்துருச்சு. பார்த்தீங்களா? அவ்வளவுதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. சேம் மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.